வெல்கம் டு பிரி ரிவ்யூ. இந்த வீடியோவில் 2022லேருந்து எடுக்கப்பட்ட ஆன் தி லைன் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் அதுள்ள பார்க்க போகிறோம். இந்த திரைப்படம் இப்போ தமிழ் டப்பிங்கோடு இருக்குது. அண்ட் இந்த படத்தை ஒரு பயங்கரமான ஒரு சைக்கோ த்ரில்லர் திரைப்படமாக எடுத்திருப்பாங்க. படம் உண்மைக்கும் நல்லா இருக்குங்க. படத்தோட கதை என்ன அப்படின்னா, கதையில் வரக்கூடிய நம்ம கதாநாயகன் ஒரு ரேடியோ ஜாக்கியாக இருக்கிறாருங்க. ஸோ இவர் பல வருஷமாக ஒரு ஷோ எடுத்து நடத்திட்டு இருக்காரு. இன்றைக்கி அவரோட பிறந்தநாளும் கூட. ஸோ இந்த ஷோவை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு காலர் பார்த்திங்கன்னா ஒரு மிரட்டல் கொடுக்குறாப்புல. இந்த மாதிரி உன் வீட்டில் தான் இருக்கிறேன், உன்னோட ஃபேமிலியை தான் பார்த்திங்கன்னா நான் பிடிச்சி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, ஸோ இவனால் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா, அந்த பொண்ணுக்காக நான் பழிவாங்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் இந்த கதை பயங்கர விறுவிறுப்பாக போகும். ஸோ ஒவ்வொரு நிமிஷங்களும் பார்த்திங்கன்னா அழகாக நகர்த்தி சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. எனக்கு இந்த படத்தோட 30 நிமிஷம் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ அந்த பில்டிங்குள்ளே சுற்றி பாம்பு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா லாஜிக்கலாக எப்படிப்பா அதுக்குள்ளே இவ்வளோ பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் போக போக ஓரளவுக்கு நல்லா கொண்டு போய் கிளைமேக்ஸில் சொதப்பிட்டாங்கன்னு சொல்லலாமா, இல்லை கிளைமேக்ஸ் இந்த மாதிரி யோசிச்சிருக்காங்க ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாமான்னு தெரில. ஆனால் எனக்கு கிளைமேக்ஸ் கண்டிப்பாக ஒரு ஏமாற்றம் தான். பட் படம் முழுக்கவே நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா ஸோ அந்த டென்ஷன் பில்டிங்கை நல்லா ப்ரெஷரை ஏற்றி விட்ருவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிஜிஎம்ஸும் ஓரளவுக்கு நல்லா போட்டிருந்தாங்க. அதனால் கண்டிப்பாக ஒரு சில இடங்களில் சூப்பராக பார்த்திங்கன்னா ஒர்க்காக இருக்குது படம். ஸோ அந்த ஸ்க்ரீன் பிளேயில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அந்த முக்கியமான சீன் எல்லாமே நல்லா ஒர்க் ஆனதுனால கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிடிக்கும். அதனால் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள்.